இது வந்து சாதாரண நிகழ்வு. போன வாரம் பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டு கிழிச்சு தூக்கி போட்டு போனார். அதுக்கு மேலேயா ஒரு எம்எல்ஏ வந்து முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்துல. இதற்கு மேல கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்பதானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமா இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில பொறுப்புகள் வழங்கப்படுது. சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யும். அது சரி செய்யப்படும். திமுகவும் ஒன்னா சார், ஏன்னா அங்க கார்டு தூக்கி போட்டு போகும்போது முதல்வர் சந்திக்கல. இல்ல காரம் வரைக்கும் தலைவர் விஜய் கண்டுக்க கூட இல்ல. திமுகவை விட பெரிய இயக்கம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். திமுகவில் இருந்ததை விட அதிகமான நிர்வாகிகள் இருக்காங்க. திமுகவில் இருக்கிறதை விட அதிகமான ஜனநாயகம் எங்களுடைய கட்சியில் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் திமுகவில் இருக்கிறவர் வந்து குறுநில மன்னர்கள். இப்ப திருச்சினா திரு கே நேருகள் அவர்கள் குறுநில மன்னர். அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் சமுத்திரபாண்டியன் அவர்களே போட்டிருப்பார், இறந்து விட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பதிவே பண்ணிருக்காரு திருச்சியில எம்எல்ஏக்களே. சோ அந்த மாதிரி இல்ல, இது முற்றிலும் ஜனநாயகம் உள்ள கட்சி. யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய தலைவர் அங்கங்க அந்த ஆலயத்தை கண்டிப்பா கொடுப்பார். திமுகவை விட பெரிய கட்சி எங்களுடைய கட்சி. திமுகவை விட அதிகமான நிர்வாகிகள் உள்ள கட்சி, நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் உள்ள கட்சி. திமுகவை விட அதிகமான ஜனநாயகம் உள்ள கட்சி. ஜனநாயக கட்சியில வேற ஏதாவது காத்திருக்காங்க. அதுக்கே விஜய் அவர்கள் அதை கண்டிப்பா இது தவிர்த்து வேற ஏதாவது இல்ல சார். அப்படிதான் நீங்க பரபரப்பா பெண் நிர்வாகி களத்துல இருந்திருக்காங்க, பொதுவா எல்லாமே சொல்லியாச்சு. கண்டிப்பா அவர்களை நாங்களும் சந்திச்சு நான் எல்லாரும் பேசியிருக்கோம். இன்னும் எங்களுடைய மேல தலைவர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க. என்ன கட்சியில எல்லாமே வந்து இப்ப நீங்களே உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் உடனே எல்லாமே அங்கே கொடுத்து முடிச்சிட முடியாது. அங்கங்க எப்படி செய்யணுமோ அதை பேசி தீர்த்து அதற்கான வழிமுறைகள் செய்வாங்க. வேற ஏதாவது மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல். விஜய் உயிர் என்ன வரனா விஜய் எளியவன் குரல் தான். விஜய் தனியார் இல்ல கடல் தான். விஜய் எளியவன் குரல் தான். விஜய் தனியார் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா.